இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அந்தியூர் அருகே பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் விவசாயிகளுக்கு பயன்படாமல் வீணாவதாக புகார் எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் குன்னூரில் கடந்த 6 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தீயணைப்புத்துறை, வனத்துறை திணறி வருகிறது. நீலகிரி மாவட்டம் அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு தாவி எம்பி ஆனவருக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர் கிடைத்ததும் அதன் பிறகு அந்த நிறுவனம் 45 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியதும் அம்பலமாகியுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை புதிய வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கு முன்பாக கெஜ்ரிவாலை சிறையில் அடைக்க பாஜக சதி செய்வதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாளை மறுநாள் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல்